Hi friends, welcome my channel. இன்னைக்கு நம்ம வந்து பம்ப்கின் அல்வா தாங்க பார்க்க போறோம். தோலை எல்லாம் ரிமூவ் பண்ணியாச்சு. இப்போ வந்து நம்ம சீவல்ல நல்லா சாப்பிங் பண்ணி நல்லா சீவி எடுத்துக்கலாங்க. இப்போ அரிஞ்ச எல்லா மஞ்சள் பூசணியும் நம்ம எல்லாம் துருவி இப்படி வச்சாச்சு. பேன்ல இப்போ நம்ம வந்து நெய் ஊற்றி கொஞ்சோண்டு ஃபஸ்ட்டு வந்து முந்திரி பருப்பை கொஞ்சம் பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கலாம். நம்ம இது நம்ம இதை வறுத்து எடுத்ததுலேயே அதுலேயே கொஞ்சம் அந்த நம்ம வந்து துருவி வச்சுருக்க பூசணிக்காவை போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கினா கொஞ்சம் பச்சை வாசனை இல்லாமல் இருக்கும். ஃபஸ்ட்டு அதை ஃப்ரை பண்ணி எடுத்துட்டோம். கோல்டன் ப்ரௌன் ஆனவுடனே நம்ம வந்து இதெல்லாத்தையும் எடுத்துட்டு அப்படியே துருவி வச்ச பூசணிக்காய் திருவலை எல்லாத்தையும் அந்த நெய்யிலேயே இப்போ வந்து எல்லா பூசணிக்காயத்தையும் வதக்கி நல்லா வதங்கட்டும். ஒரு 10 to 15 minutes ஃபுல்லாக எல்லாம் வதங்கட்டும். பூசணிக்காய் போட்டு ஒரு 10 to 15 minutes நல்லா வந்து வதங்கி கொடுத்த பிறகு நான் வந்து இதில் ஒரு 200 to 250 கிராம்குள்ளே சுகர் வந்து ஆட் பண்ணுறேங்க. சுகர் வந்து அவங்கவுங்க சாப்பிட்ற ஸ்வீட்டுக்கு தகுந்த மாதிரி தான். இந்த ஸ்வீட்டு நான் வந்து எனக்கு இது போதும்னு சொல்லிட்டு நான் இதை ஆட் பண்ணுறேன். இதுவே வந்து நல்லா கிளாஸியாக நல்லா ஒரு கோல்டன் கலரில் வர வரைக்கும் ஒரு 10 மினிட்ஸ்லேயே வந்துடும். 10 மினிட்ஸ் வதங்கியாச்சு. இந்த 10 மினிட்ஸ் இன்னும் சுகர் போட்டு கலக்கின உடனே உங்களுக்கு நல்ல ஒரு கலர் ஸ்ட்ரக்சர் வந்துடும். உங்களுக்கு இதில் ஒரே ஒரு சிட்டிக்கு மட்டும் உப்பு சேர்த்துக்குங்க. ஸ்வீட்டை நல்லா தூக்கி கொடுக்கும். சுகர் வந்து நல்லா கரைஞ்சி வந்து நல்லா சுருண்டை வந்த பிறகு நான் ஒரு 4 ஸ்பூன் இருக்கும் நெய், ரொம்ப சேர்க்கலைங்க, ஒரு 4 ஸ்பூன் நெய் தான் இருக்கும். அதையும் போட்டு நல்லா கலந்து விட்டுட்டு வறுத்து வச்ச முந்திரி அவ்வளோதாங்க. மஞ்சள் பூசணி அல்வா சிம்பிளாக செய்யணுன்னா ஒரு 1/2 ஹவருக்குள்ளே அழகாக செஞ்சிடலாங்க. அவ்வளோதாங்க, 1/2 ஹவரில் ஒரு மஞ்சள் பூசணி அல்வா செஞ்சு முடிச்சாச்சு. இது கேஷ்யூ நட்ஸுக்கு பதிலாக கொஞ்சம் வெள்ளரி விதை சாரப்பருப்பு போட்டால் கொஞ்சம் நல்லாவே இருக்கும். அதனால் இந்த நட்ஸும் நல்லா தான் இருக்கும். சிம்பிளாக ஒரு வீட்டில் ஒரு ஸ்வீட் ரெசிபி செஞ்சு பாருங்கள். ஓகே சேனல், நம்ம சேனலை கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே பாய்.